அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஜாதகப்படி காதல் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு திருமணம் சார்ந்த வகையில் 7ஆம் பாவ உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் 2, 7, 11 வீடுகளை குறிகாட்டுச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டே பேசிட்டோம். இப்போ எது போல் அப்படின்றது அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம் தான் பதில் சொல்லுங்கள். இப்போ 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் 5வது வீட்டை குறிகாட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஆய்வுக்காக ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன், டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு மேச லக்னம் 7ஆம் பாவத்தில் அதாவது துலா ராசியில் 7ஆம் பாவம் விழுந்திருக்குது. 7ஆம் பாவத்தோடைய உபநட்சத்திரம் கேதுவாக இருக்குதுங்க. இப்போ எது போல் திருமணம் அப்படின்றதால அந்த பாவத்தோடைய உபநட்சத்திரம் தான் பதில் சொல்லும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திரம் கேது 5, 8, 9, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டுறாருங்க. பர்டிகுலராக 5வது வீட்டை குறிக்காட்டுறாரு. அப்படின்ற போது இவங்களுக்கு காதலுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருமணம் சார்ந்த வகையில் இந்த 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரமே 8ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சில நபர்களுக்கு திருமணம் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரத்துடைய தொடர்புகள் 8வது சனத்துடைய தொடர்புகள்லாம் இருக்குதுன்ற பட்சத்தில் அது மறைமுகமாக இருந்து செயல்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நம்ம முழுமையாக ஆய்வு ஆராய்ச்சி செய்யணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் பாவத்துக்குள்ளே சந்திரன் அப்படின்ற கிரகம் இருக்குதுங்க. அந்த கிரகமும் திருமணம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே விளக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த பகுதியில் 7ஆம் பாவ உபநட்சத்திரம் 5வது வீட்டை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு முன்னாடியே அவங்க உண்மையாகவே காதல் வயப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு காதல்னால் 5ஆம் பாவத்தை சொல்லும். 5ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 5, 7, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அவங்க காதல் வயப்பட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும். இப்போ இந்த ஜாதத்தில் 5ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குதுங்க. அந்த ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ரிஷபராசியில் இருக்குது. ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அகைன் நம்ம சூரியனுடைய குறிக்காட்டி எடுத்து பேசோம்னா 3, 5, 6, 9, 10 இந்த வீட்டில் முக்கியமாக 5வது வீட்டு தொடர்புகள் இருக்குது. காதல் வயப்பட்டு இருக்கிறதையும் அது காதல் திருமணத்தில் முடியறதுக்கான சூழலை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கலாம்.